ഹലോ ഫ്രണ്ട്സ്. അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോங்கிறது ഞാൻ ജിമ്മുക്ക് പോகிற ഒരു വീഡിയോ കേട്ടോ. അപ്പോൾ മോർണിംഗ് പോകുമ്പോൾ ഞാൻ ഒരു കോഫി എടുത്തിട്ട് தான் പോകും. കോഫി ഇല്ലാതെ ആ ഡേ ഇല്ല എനിക്ക്. അങ്ങനെയാണ് അവസ്ഥ. സോ മോർണിംഗ് ഒരു കോഫി എടുക്കുമ്പോൾ എനിക്ക് ഭയങ്കര ആക്റ്റീവ് ആയിരിക്കും ഒരു ഫീൽ ആകും. മോർണിംഗ് 7 o'clock നല്ല ചൂടാണ്. അങ്ങനെ டியூட்டி ஏறிட்டுண்டு. வீடியோவில் எதை பற்றி பேசுகிறேன்னா, ஜிம்மில் எவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நிறைய பேருக்கு ஜிம்மில் எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற ஒரு இதே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் பிகினராக இருப்பாங்க, ஒரு ஒர்க் அவுட் எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இருக்காது. பட் சில பேர் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும், அதுங்கள தான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபேட் லாஸுக்கோ அல்லது வெயிட் லாஸுக்கோ நீங்கள் போகிறீங்கன்னா மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் அல்லது ஒரு 60 மினிட்ஸ் லைக் 1 hour அல்லது 45 மினிட்ஸ் எனாஃப் நீங்கள் அது ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு. பின்ன இப்போ நீங்கள் மசில் பில்ட் ஆக்குறதுக்கோ அல்லது பாடி பில்டிங் செய்கிறீங்கன்னா ஒரு 60 மினிட்ஸ்லேருந்து அல்லது ஒரு 75 மினிட்ஸ் லைக் 1 hour ஆர் 1.5 hours நீங்கள் அதை கவர் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் அதில் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணலாம், கார்டியோ, ஸ்ட்ரென்தனிங் அந்த மாதிரி. இதுவே நீங்கள் ஜெனரல் ஆகிட்டு இப்போ ஃபிட்னஸ் என்னோட பாடியை நான் மெயின்டைன் செய்யணும், அது போதும் எனக்கு அப்படின்னு இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ் போதும். இப்போ இதுவே பிகினராக இருக்கீங்கன்னா லைக் இப்போ தான் நான் ஜிம்மு பற்றியே தெரியுது எனக்கு, நான் இப்போ தான் ஜிம்முக்கே போகிறேன் அப்படின்னு உள்ள ஆளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் எனாஃப் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள். என்னோட பாடி எப்படியான, நான் வெயிட் லாஸ் பண்ணணுமா அல்லது ஃபேட் லாஸ் பண்ணணுமா அல்லது நான் பாடி மெயின்டைன் செய்யணுமா இல்லை உங்களுக்கு பாடி பில்டிங் செய்யணுமா. ஸோ அந்த ஒரு ஏது உங்களோட அச்சீவ்மெண்ட்டோ அதை வச்சு நீங்களும் ஒர்க் அவுட் பேஸ் பண்ணுங்கள். உங்களோட பிளான் அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்கள். ஓகே, பின்ன அப்புறம் என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிறைய நேரம் நம்ம ஜிம்மில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளோட பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசல்ங்கிற ஒரு ஹார்மோன் என்ன ஆகுதுன்னா அதிகமாகிட்டு അതിൻ്റെ ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டைம் நமக்கு நம்மள்ட்ட மெட்டபாலிசம் பயங்கர ஸ்லோ ஆகும். சேம் டைமில் நமக்கு பயங்கர பசி எடுக்கும். லைக் நமக்கு ஏதாவது சுகரி ஆகிட்டு சாப்பிடலாமா அல்லது நமக்கு ஜங்க் ஃபுட் எதாவது எடுக்கலாமா இந்த மாதிரி நமக்கு தோணும். ஆ டைம் நம்மள்ட்ட மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும்போது நமக்கு இதெல்லாம் தோணும். சேம் டைம் நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ன ஆகுதுன்னா இது விசரல் ஃபேட் ஆகிட்டு கன்வெர்ட் ஆகுறது. விசரல் ஃபேட்டுங்கிறது நம்மள்ட்ட ஆர்கன்ட்டு பக்கத்தில் ஸ்டோர் ஆகிற ஃபேட்டானு. ஃபேட்டுங்கிறது பயங்கர டேஞ்சரஸ் ஃபேட்டுன்னு. ஃபேட்டானு நம்மள்ட்ட ஸ்டொமக்கை சுற்றி ஃபார்ம் ஆகி நிற்கிறது. ஸோ அப்போ ஸ்டொமக்கில் நடக்கிற ஃபேட் பர்னிங்கிறது நடக்காது போகிறது கொண்டு ஸ்டொமக்கில் ஃபேட்டு ஸ்டோர் ஆகிட்டு நமக்கு அவ்வளோ பெரிய வயர் ஆகிட்டு நமக்கு தெரியுது. ஸோ 3 hours 4 hours ஒர்க் அவுட் செய்யும்போது இதனால என்ன சைடு எஃபெக்ட்னா நம்மளோட மசில் டயர்ட் ஆகுது. ஓகே, ஸோ ப்ராப்பராகிட்டு அதுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கல. மசிலுங்கிறது நம்ம பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். நம்ம பிரெயின் போய் மசில் கிட்ட சொல்லும், நீ நட, நீ இரு. நம்மள்ட்ட எல்லா மூமெண்ட்டுக்கும் காரணமே நம்மள்ட்ட மசிலாണ്. ஸோ அதுக்கு ஒரு இன்ஜுரியோ அல்லது அது வீக் ஆகிட்டு டயர்ட் ஆகிட்டு போனால் நம்மளுக்கு கிடப்பாகும். லைக் நம்ம எப்போவுமே ஒரு பெட்டில் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். ஸோ அது இப்போ இல்லாட்டாலும் ஃப்யூச்சரில் நமக்கு அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தெரியாதவங்க மேக்ஸிமம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு மேக்ஸிமம் ஒர்க் அவுட் காரியங்கள் எப்படி செய்யணும்னு உள்ளதை நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பண்ணுற ஒர்க் அவுட்டை நல்ல போல் 1 hour பிளான் பண்ணிவிட்டு ஆர் 1.5 hour பிளான் பண்ணி இந்த ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது வரைக்கும் ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மார்ட் ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்குன்னு நம்புகிறேன். பை பாய், தேங்க்யூ.